பலன் எங்கே போச்சு? இயேசுக்காக ஓடி போய் மீன் பிடிச்சிட்டு வந்து வரி கட்டின பலன் சரி. இயேசுக்காக நின்ன பலன், இயேசுக்காக ரொம்பவே ஆசையாக இருந்த மனுஷன், பாசமாக இருந்த மனுஷன், அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. வேதத்தின் பரலோகத்துக்கு முன்னே இந்த அன்பு வந்து செல்லா காசாக போயிடும். நீங்கள் எங்கன்னா கீழ்ச்சி விட்டுக்கிறது, இந்த வாரியில் அடிச்சிக்கிறது, சாட்டையில் இந்த வித்தெல்லாம் இங்கே செல்லா. சத்தியம் இந்த பக்கம் இருக்கும். நீங்கள் அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து நீங்கள் அப்படியே சத்தியமாக நிற்கணும். சத்தியம் வேறு, நீங்கள் வேறு இல்லை. வார்த்தை அவர்களுக்குள்ளே வாசம் செய்கிறது. பழைய ஏற்பாட்டில் வெளியே வானா வந்தாச்சு. ஆபிரகாம் சொல்கிறேன், வெளியே வானா வந்தாச்சு. போ அப்படின்னா போயாச்சு. எங்கே போகிறதுன்னு கூட கேட்க தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடாது ஒன்றி தெரிஞ்சிச்சு. நீங்கள் போயிட போகிறீங்க. நான் சொல்கிறது ஆபிரகாம் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடாது ஒன்றி தெரிஞ்சிச்சு, வெளியே போயாச்சு. கர்த்தர் பார்க்கிறார். என்ன தெரியும் தெரியாது, கர்த்தருடைய பாணியில் சொல்கிறேன். அவர் அவ்வளவும் தெரியும் தெரியாது, அந்த சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்குறார். ஆனால் அவருக்கு ஒண்டி தெரியும் வேறு ஏதோ ஒரு சக்தி நம்ம நடத்துக்கிறது. அதை போய் வீட்டில் சொல்லவும் முடியாது. அது எங்கள் மாதிரி விக்கிரகாராதன குடும்பம். வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும். மனைவி அதோட பெரிய ட்ரபிள். யாரோனா கூட்டு வரலாம், மனைவியை கூட்டின்னு வர முடியாது. சும்மா கர்த்தர் கூட்டின்னு போகிறதே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்களைங்க கூட்டின்னு போகிறது பயப்படுவாங்க. கடைகளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, இது வந்துச்சுன்னா இது கேட்கும், அது கேட்கும், அது கேட்கும், இது கேட்கும், நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னுவான். இது 2 பேரும் ஒன்றா போகிறதே ரொம்ப கஷ்டம். இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க வரேன் நானும் வரேன்னும். இங்கே இருக்க ஒற்றைகளை வாங்குறதுக்கு நீங்கள் 2 பேர் போகிறீங்க, நானும் வரணும். ஒன்று கூப்பிட்டா இன்னொன்று கேட்கும், எதை வாங்க போகிறாங்கன்னு இன்னொன்று ஏற்றி விடும். இது ரொம்ப கஷ்டம். இது பிள்ளைங்க இல்லாத ஃபேமிலியாக இருந்தால் கூட இந்த மனைவியை கூட்டின்னு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் போகிறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் சொல்லணும். அது எல்லா டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம பார்க்கணும். அங்கே எல்லாமும் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு ட்ராவல் ஐட்டனரியாக காட்டணும். எங்கே தங்கிறது, எங்கே சாப்பிட்றது, எங்கே போகிறது, எங்கே வர்றது எல்லாம் தெரிஞ்சால் தான் லேட்டாக கிளம்புங்க. அப்போவே இது சிங்காரிச்சி, இது கிழவியாக இருந்தாலும் குமரியை போல் வேஷம் போட்டுன்னு அப்புறம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இது சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றது எல்லாம் சேர்ந்து கோரஸ் அழுது இருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து வந்துட்டார் இந்த மனுஷன். 7வது வசனத்தில் கர்த்தரால் இருக்க முடியல, பரலோகத்தில் எழுந்தருளி தரிசனமாகிறார். கேட்கவே இல்லை. முதல்ல கர்த்தர் போட்ட விதை அது. நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். 75 வயசில் அப்படியே ஒரு எப்படி இருக்கும், ஒரு பிள்ளை தரேன்னா அப்போத்துலேருந்து ஆபிரகாம் பிடிச்சிட்டார். என் சந்ததி எப்போ தெரியுது ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை எப்போ தெரியுது. அந்த தாகத்தை ஊட்டியிருந்த கர்த்தருடைய வார்த்தை, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தரேன். அவர் கேட்காத ஜபம் இது, கேட்கல. இது கர்த்தரா மனம் உவந்து வந்து கொடுக்குறார். அது நடக்கும்னு நடந்துச்சு. இல்லை, எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த ஐக்கியம் பூரணமாக வெளில வரணும். பரவாயில்ல, 10 பட்டயத்தோடு வர வந்தால் நம்ம ஒரு பட்டயம் திரும்ப போகிறோமே, தப்பிக்க முடியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற பட்டயத்தை இல்லைன்னா கூட அவன் பயந்து பாவம் பரதாம் பார்த்து விட்டு போவான். நீங்கள் ஒரு இதை எடுத்து இப்படி சூப்பர்மேன் மாதிரிலாம் காமிச்சிங்கன்னா பீன்ஸ் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு போக மாட்டான் அவன். அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட போய் பட்டயத்தை கட்டுறியாடா படுபாவி, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு குண்டகத்தை வச்சியே அப்படியெல்லாம் சொல்லலை. அவனை சரி பண்ணார், கேஸு பிரேக் ஆச்சு, அவ்வளோதான். நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ ரெக்ரிட்ஸ். பேதுரு வெளில இருக்கிறார். ஆனால் அவரால் ஏன் இயேசுவை மறுதளிக்கிறார்னா, மாம்ச கிரியைகள் இருக்கிற வரைக்கும் உங்களால் இயேசுக்கு நிற்க முடியாது, இயேசுக்கு பேச முடியாது, இயேசுக்காக எதுவுமே செய்ய முடியாது. இந்த மனம் கசந்து அழுகிற அழுகை என்னாச்சு, உண்மையான மனம் கசந்து திரும்பினான் அந்த மனுஷன். நேராக கர்த்தர் என்ன செய்கிறார், மேல் வீட்டார்கள் அந்த மனுஷனை நிரப்புகிறார். கர்த்தர் அதுதான் ஆண்டவர்ன்றது. 3 முறை என்னை மறுதளிச்ச, 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி பண்ணிட்டேன். உன்னை நான் எவ்வளோ பெரிய இக்கட்டிலேருந்து காப்பாற்றினேன், அரசு கேஸ்லேருந்து காப்பாற்றிருக்கேன். இல்லைனா என்ன இருப்பேன், நீ வெளியில் இருக்கிறன்னா என்னோட தயவு. இதெல்லாம் மனுஷன் தான் பேசுவான். அப்படி என்னால் தான் நீ இன்று இருக்கிறாய், என்னால் தான் சாப்பிடுகிறாய், இல்லைனா இது அத்தனையும் மாம்சத்துக்குரிய காரியங்கள். இயேசு எதுவுமே பண்ணல. ஒரு பார்வை, அங்கேருந்து கண்ணீர் பலபலன்னு ஊற்றுது. எல்லாத்துக்கும் மேலே மனுஷர்கள் ஏற்படுத்தின அக்கினி முன்னாடி இயேசுக்காக நிற்க முடியாது. அதுதான் சொல்ல வந்த காரியம். அங்கே அக்கினி ஒன்று மூடப்படுகிறது. கட்டையெல்லாம் வச்சுட்டு கொளுத்தி அக்கினி இருக்குது. குளிருக்காக அந்த பான்ஃபயர் போட்டிருக்காங்க. இது ஒரு அக்கினி. இது மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட அக்கினி. இதுக்கு இந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா இயேசுவை இழந்துருவோம். அங்கே போயிருக்க வேணாம். அதுதான் சொல்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டு போகக்கூடாது, இடத்துக்கு போகக்கூடாது. அங்கே உணர்ச்சி வசப்பட்டு போன பொழுது கர்த்தர் வானும் சொல்ல, பின்னாடி வானும் சொல்ல, மற்ற 11 ஓடி போச்சு. 10 ஆள் காணோம். பயம்.
ரபின்றது ஓசனான்றது அப்போ போர்வைகள்லாம் போடுற பொழுது 5000 பேருக்கு சப்ளை பண்ணுறப்போ ரொம்ப தெனாவட்டா பேசுறது எல்லாம் இப்போ முக்காடு போட்டுன்னு சன் டிவியில் போகிறப்ப போகிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் முக்காடு போட்டுன்னு எஸ்கேப்பு. மூஞ்ச மூடின்னு கர்ச்சீஃபில் போடுறாங்களே அந்த மாதிரி லஞ்சம் வாங்கின அதிகாரிகள்லாம் எப்படி போகிறாங்க ஸ்க்ரீனில் கர்ச்சீஃப் போட்டுன்னு பேப்பர் வச்சுன்னு போகிறாங்களே அந்த மாதிரி இவங்கெல்லாம் எஸ்கேப். இதில் இந்த மனுஷன் தான் தைரியமானவன்ட்டு நினைக்காதீங்க. இது போயிருக்கக்கூடாத ஒரு இடம். இதெல்லாம் அனுசரிக்கப்பட்டு போகக்கூடிய இடம் இல்லை. போயிருக்கக்கூடாது, போயாச்சு. ஆனால் அழைக்கப்படாத இடத்துக்கு போனால் இயேசுவை எழுந்து விடுவாய். அந்த இடத்துல போனால் அங்கே ஒரு அக்கினி இருக்குது. அந்த அக்கினி இவரை காப்பாற்றாது. அந்த அக்கினியில் இருக்கிற ஜனங்களாம் சாதாரண ஜனங்க. அதில் ஒரு பெண் வந்து கண்டுபிடிச்சிட்டா இவரோட பேச்சு. அப்போ இங்கே வாய் சும்மா இல்லை, அங்கே ஏதோ பேசியிருக்கிற மால். நீ உன் பேச்சு காட்டி கொடுக்குறா, யார்கிட்ட பேசியிருக்க என்ன பண்ணுறாங்க? இது தமிழ், எந்த ஊர் தமிழ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு மாவட்டத்துக்கு ஏற்ற ஸ்லாங்கில் பேசினா கேட்க மாட்டாரா பக்கத்தில் இருக்கவங்க? நீர் யார், நீர் அதுவாக்கும் இதுவாக்கும்னா அங்கே தான் பிரச்சனை ஆயிடுச்சு. போயிருக்கூடாது, அங்கே பேசியிருக்கூடாது. அங்கே இருந்துடலாமல் இருந்தால் கூட இயேசுவை மறுதளிக்கிற ஒரு சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டான். 10 எங்கே போச்சு? ஓட்டமாக ஓடி போச்சு. அவ்வளோதான். பயந்துட்டான் ஐயா, ஓடி போட்டான் ஐயா, அவ்வளோதான். நோ நாலேஜு, நோ பவரு, பயம் உனக்கே வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏசுக்கிட்ட என்ன இருக்குது? வெக்கம். ஆனால் இது பாவம் இவ்வளோ தூரம் போயும் 3 வாட்டி மறுதளிச்சுன்ற ஒரு பேர். ஆனால் அந்த இடத்துல ஒரு திருப்பு முனையே நடந்துச்சு. இந்த சிறுப்பில் தனத்தையும் கர்த்தர் பார்த்து அவனை இப்படி பார்க்கிறார். பார்த்த பார்வையில் அவன் அப்படியே உருகி உடஞ்சி அப்போவே தன்னை மனம் திரும்பிட்டான். இனி கர்த்தருக்காக நம்ம நிற்கணும், போதும் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணது. ஆனால் இதெல்லாம் முன்னவே உரைச்சார் ஆண்டவர். அப்போ என்ன சொல்கிறது? வாயே, நித்திய ஜீவனுடைய வசனம் உம்மிடத்தில் தானே இருக்குது ஆண்டவரே, இதை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? அவர் சொன்ன வார்த்தை சொல்கிறேன், நித்திய ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது, வார்த்தைக்காக நிற்கிறேன் அப்படின்றது சொல்ல வந்தார். பிரச்சனைன்னு வரப்போ இல்லை. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் மனுஷன் போடுகிற அக்கினிக்கு முன்னே நின்னா ஏசு எழுந்துருவீங்க. இந்த அக்கினி பரத்துலேருந்து வருகிற அக்கினிக்கு முன்னாடி உக்காந்துருக்காங்க, நிற்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் கர்த்தர். எல்லாரும் ஒரு இடத்துல கூடினார்கள், அமர்ந்தார்கள், ஒரே மனதோடு அமர்ந்திருந்தாங்க. அவங்க பேர தேவனுடைய அக்கினி இறங்குறது. ஒவ்வொரு விதமான பாஷைகள் பேசினாங்க. அது எல்லாம் முடிஞ்ச உடனே பேதுரு எழும்பி பேசுகிறார். பாருங்க, செம்படவனாகிய பேதுரு. அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் பேதுரு ரொம்ப டெரர் ஆகிட்டார், ரொம்ப சீரியஸ் பேதுரு ஆகிட்டார். அதுக்கு முன்னே எல்லாம் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தார். அதான் சொல்கிறேன்னே, இப்படின்றது அப்படின்றது இதுன்றது அதுன்றது செய்யாத அட்டகாசம் கிடையாது. இந்த நேம் ஆஃப் த லார்ட். பேதுரு சொல்கிறேன், இப்படி போனால் ஆண்டவரேன்றது, அப்படி போனால் கத்தி எடுத்து போடுறது, அவனுக்கு காதை வெட்டுறது, இப்படி தான் இது உங்களுக்கெல்லாம் நடக்கூடாது இயேசுக்கு அட்வைஸ் பண்ணுறது. கூடுமான வரைக்கும் அந்த 12 பேராலே இயேசு எதுவும் ஆகிட்டுருப்பாருன்னு நான் நினைப்பேன். நல்ல வேலை இயேசுக்கு எதுவும் ஆகலை. எல்லாம் 0 வாட்ஸ், ஒன்றும் வெளிச்சம் கொடுக்காது. இதில் வேறு யார் தலைவர்? இதில் 0வில் எது பெரிய 0? எதுக்குமே அந்த இணைத்து போகிற அளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவர் தூங்க விட்றது கிடையாது. நாங்கள் ஐந்து போகிறது உங்களுக்கு சித்தம் இல்லையா அப்படின்றது. அவர் எழும்பி அதையும் அதட்டுறது, இவங்களையும் திட்டுறது. இது இப்போ நடந்தது சொல்கிறேன் நான். அவர் ஏதாவது ஒன்று பண்ணி அவர் இரிட்டேட் பண்ணாமல் இருந்ததே இல்லை. ஒரு சம்பவத்துலேயும் எங்களால் ஏன் பேய் ஓட்ட முடியலன்னு கேட்குறது. இதுங்க அப்படியே உபவாசமாக இருந்து அப்படியே ஜபம் பண்ணினே இருந்த மாதிரி, ஏன் எங்களால் ஓட்ட முடியல? இதெல்லாம் எப்படி இருக்குது? இது கோட் அடிச்சுன்னு சாரைக்கடலில் சுற்றின்னு இருக்குது. நாங்களும் பாஸ்ட் ஆகிறோம். பைபிள் காலேஜ் படித்தவங்க கூட கம்முன்னு இருப்பான். ஏன்? அது அவங்களுடைய வாய் அந்த மாதிரி, என்ன பேசும் தெரியாது, நிதானமே இல்லாத வாய். அது மாதிரி பேதுரு பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பேதுரு மட்டும் இல்லை, இந்த 12 காட்டி கொடுக்குறதும் சரி, இந்த மாதிரி பண்ண ஆட்களும் சரி, ஒன்றோட ஒன்று அப்படி ஒரு இது, யார் எங்களுக்குள்ளே பெரியவனாக இருப்பான், இது மாதிரியெல்லாம் பேசின்னு இருக்கிறது. அப்புறம் எங்களால் ஏன் பேய் ஓட்ட முடியலன்றது, எதுலையுமே இதுங்க வந்து திருப்தியாக இல்லை. அதாவது கிறிஸ்துவின் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அவங்களுக்கு எங்களுக்கும் ஒரு பேரலாகவே போயின்னு இருக்குது. இந்த அபிஷேகம் வந்தவன தான் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறாங்க. அந்த நேரத்தில் ஆள் இல்லை, அதுதான் பியூட்டி. அந்த நேரத்தில் மாம்ச ரீதியில் இயேசுவை பார்க்க முடியல. இவர்களை கர்த்தர் ஆப்ரேட் பண்ணுறாரு, இவங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ பேதுரு எழும்பி நின்று முழு பலத்தோடு பிரசங்கிக்கிறார். அந்த பேதுரு வேற பேதுரு, இது வேற பேதுரு. முதல்ல சொன்ன பேதுரு வேற, நீ வேறே மனுஷனாவாய் சாமுவேல் சொன்னாரே, அந்த அபிஷேகம் வந்து இறங்குது. இப்போ பரிசுத்தாய் பெற்ற ஒவ்வொருவரும்
நம்ம முழுவதுமாய் கர்த்தருக்குள்ளே வந்தால் கர்த்தர் முழுவதுமாய் நம்ம எடுத்து பயன்படுத்துவான். எந்த பகுதியில் பயன்படுத்தணுமோ, எங்கே பயன்படுத்தணுமோ, நான் சொன்ன மாதிரி கையில் உயர்த்தி இந்த ஆஃபீஸ் டைமில் போயிட்டு சாப்பிட்ற டைமில் போயிட்டுலாம் அவன் கண்ணை மூடிக்கணும், எல்லார் கண்ணும் தோறன்னு அவன் பண்ணால் பாருங்க ஒரு கூத்து. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அழகாக வந்து கொடுத்த டாக்கில் கொடுத்த மெசேஜில் 3000 பேர் ஒரே மனதோடு. அதுக்கு முன்னாடி சொல்கிறார், மாறுபாடில் சென்று விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்க. யோவான் மூலியமாக எடுத்த ஞானஸ்தானம், கிறிஸ்துவின் மூலியமாக எடுத்த ஞானஸ்தானம் எல்லாம் அடிபட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யத்தை விசுவாசி எடுத்தாங்க. இப்போ மனம் திரும்பலை, மனம் திரும்பி எடுத்தாங்க. 3000 பேர் சந்திக்கப்பட்டாங்க. எண்ணிக்கைக்காக சொல்லலை, அவ்வளோ பேருக்கு போய் சேர்க்கிறது என்றால் கர்த்தர் எவ்வளோ பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்புறம் பேதுருடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யார் மேலே கை வைக்கிறோ அபிஷேகம் பெறுகிறான். They are so close to the Holy Spirit. இது ஜப நேரத்துக்குமாக மட்டும் சொல்லலை, இது ஜபம் பண்ணுறதுக்காக நான் போய் எல்லாரையும் ஜபிச்சு அபிஷேகம் வரணுன்றதில்ல. இவர் ஆவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆவிக்குள்ளே தன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஆவியோடு ஆவியாய் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தாவியை முன்னே வைத்திருக்கிறார். இப்போ மாம்சமாக கிறிஸ்துவ தேட்டரில் இப்போ எல்லோரும் உட்காந்து ஒப்பாரி வச்சு வருஷம் ஒரு வாட்டி அழுதுன்னு இருக்காங்க. இயேசு போயிட்டாரியா, இயேசு இருக்காரியா கூட இல்லை, அவர் இறந்துட்டார். 7 வார்த்தை சிலுவையில் சொன்னது அந்த ஒரு நாள் தான் தியானிக்கணும்னு இல்லைன்றது தான் நான் சொல்ல வர கருத்து. அனுதினமாக நம்மளாலே தானே அவர் செத்துன்னு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த 7 வார்த்தையும் என் காதிலே தான் உழைக்கும், அடப்பாவி இந்த மாதிரி பண்ணுறியடா என்னன்னு. அதான் அது உண்மைதான். அது நமக்காக அடிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆனால் யாருக்காக அடிக்கப்பட்டார்? நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக உயிர் தெழுந்தார். அதனால் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை, நமக்கு அனுதினமும் குட் ஃப்ரைடே இருக்குது, அனுதினமும் ஈஸ்டர் இருக்குது, அனுதினமும் கிறிஸ்துமஸும் இருக்குது. இது வந்து நம்ம அந்த மாதிரி ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதுக்காக சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அந்த எமோஷனில் மனுஷருங்கள்லாம் நான் நீங்கள் அழ வைக்கிறதுக்குனே நான் வருவேன், அழத்துக்குனே நீங்கள் வருவீங்க. இப்படியே அது ஒரு மாதிரி சாவுடு மாதிரி ஆகிடும் சபை. இல்லை ஐயா, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க, வேதம் சொல்லுது. உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். என்னென்னா முழு எத்தோடு கர்த்தரை நான் சேவிக்கிறேன், பிரதான ஆசனோடு தொடர்பு இல்லை, மறுபடியும் மாம்ச கனிகளுக்குள்ளே நான் போகிறது இல்லை. என்ன மறுபடியும் நான் கிறிஸ்துவை விட்டு நான் பின்வாங்கி போகிறதுக்கான ரகசியங்கள்லாம் இதுதான். முதல்ல ஐக்கியம், தவறான ஐக்கியம் ஆளே இல்லாத போயாச்சு. இது மாம்ச கனிகள்லாம் கூட இருக்குது. கத்தி எடுக்கிறது, வெட்டுறன்றது, குத்துறன்றது மாம்ச கிரியைகள். இங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்கு போன ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறப்போ ஏதாவது அந்த அம்மா பேசும், அந்த அம்மாவும் சும்மா இருக்காது. இவர் உடனே நான் டைவர்ஸ் பண்ணுறேன் பாருன்றது இவர் சொல்கிறது. இதெல்லாம் வாயின் வார்த்தைகள் சொல்கிறேன். இதெல்லாம் மாம்ச கனிகள். அப்புறம் பசங்க ஏதாவது தப்பு நான் உன்ன மாதிரியே வளர்த்துருக்குறேன்றது, பழிப்பா அப்படியே மாற்ற அந்த மாதிரிலாம் சொல்லும். அப்போ நாட்டமே இருக்கு பாருன்றது. அதுக்கு அன்பு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய கொஞ்சம் புருஷன் சாயில் இருக்கானேன்னு, அது கோவம் வந்துச்சுன்னா போட்டு சாத்தோம் பாரு, அப்போ நாட்டமே இருக்கு பாரு இதுன்னு. இதெல்லாம் மாம்ச கனிகள்னு சொல்ல வரேன் நான். இதெல்லாம் போச்சுன்னா எவன் ஜெபம் பண்ணாலும் என்ன ஆகும்? ஏசு சிலுவையில் தான் இருப்பார். அந்த சிலுவையில் இருந்து தொட்டு கும்பிட்றாங்க இல்லையா, அது வந்து அந்த மாதிரி அந்த ஆராதனை அப்படி தான் இருக்கும், அவங்களும் அப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே சிலுவையிலேருந்து கர்த்தர் வரமாட்டார். இவங்க எப்போவுமே சிலுவையில் தான் பார்த்துன்னு இருக்கணும். அவர் உயிர் தெரிந்ததெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. என்ஜாய் தான் அந்த வார்த்தை, நம்ம அதை அனுபவிக்க முடியாது. அவர் உயிர் தெரிந்ததோடு தானே ஐயா நம்மலாம் எங்கேயோ கடந்த நம்மலாம் திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிறோம், எங்கேயோ இருந்த நம்மலாம் அபிஷேகம் பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறோம், எங்கேயோ பிறந்த நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளே ஜீவித்து பரலோக வாசிகளாக இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிங்டம் விஸ்டம், கிங்டம் கம்யூனிகேஷன், கிங்டம் எக்கனாமி, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியுமா? இதுக்கு தகுதியான ஜனங்கள் தானே நம்ம? யோசித்து பார்த்தா ரத்தம் ஜெயம். அவர் ரத்தம் தான் உங்களை என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறது, உங்களை உயர்த்தி இருக்கிறது. அந்த ரத்தத்துக்காக சிந்தப்பட்ட நாளுக்காக நம்ம சந்தோஷப்படணும். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு சரீரம். அந்த திருவிருந்து நாள் பாருங்கள். அன்றைக்கி நீங்கள் அழுதிங்கன்னா உங்கள் பாவங்களுக்காக, அன்றைக்கி மட்டும் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அன்றைய தினமும் நம்ம இந்த தேவ பயத்துக்குள்ளே இருக்கிற பொழுது நம்ம என்ன நடக்கும்னா, நம்ம இந்த கிறிஸ்துவை இழக்க மாட்டோம். அநேகருக்கு அந்த பயம் இருக்கும், ஐயா ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிட்டோன்னா என்ன ஐயா பண்ணுறது? அது ஏன் பின்வாங்கி போகிறோன்றது தான் 2 காரியம் சொல்லியிருக்கேன். மீதி சாயந்தரத்திலே நம்ம பார்க்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும். இந்த நாளிலே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். கொடான கொடி சபை பெருகுவதாக இயேசுவை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.